சனியனே, மொச்சக்கொட்டையா தர நிறைய பேன் வச்சிருக்கிய. எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு முடி எடுக்கதா நீ வேண்டிக்கின. நான் ஒண்ணு வேண்டிக்கலடா. ஆத்தாதான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு முடி எடுக்கிறேன்னு வெட்டரையாகாலிக்கு வேண்டிக்கிச்சு. ஆத்தா வேண்டிச்சோ ஆயி வேண்டிச்சோ, தலையில ஈரம் வேணுமா? நான் தானே கஷ்டப்படுறேன். அது கிடைக்கட்டும். ஏண்டா அழகு அக்கா, அந்த ஆளு உங்ககிட்ட அடிக்கடி பேசுறாரா? ஆளா? எந்த ஆளு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்பியே. தெரிஞ்சுக்கிட்டு பின்ன ஏன் கேக்குற? ஒரு ஆசையா கேட்டா சொல்லுவியா? பிகு பண்ணிக்கிறிய. அப்படி வா வழிக்கு. அக்கா, அந்த ஆளு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. நீ மட்டும் உம்முன்னு சொல்லு. அந்த ஆளு அம்பலக்காரர்கிட்ட வேலை செய்யறத விட்டுட்டு நேரா ஓடி அந்த உன் கால்ல விழும். முதல்ல அந்த ஆளை தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வர சொல்லு. என்னது? தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிச்சாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. மூதேவி, சொன்னது செய்யி. எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. ஒரு டீ போடாத்தா. ஒரு டீ போடு. மொட்டை அதிகாரம் எல்லாம் பண்ண இங்க டீ கிடைக்காது. நாங்க ஒண்ணும் சும்மா டீ குடிக்க வரல. அதுக்கு வேற கடைக்கு போங்க. போங்க. இந்த பட்டை இங்க வா. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துல வீரபாகு பொண்டாட்டியா கூத்தாநல்லூர் கூத்தமா நடிக்கிறா. பாக்குறதுக்கு படா ஜோரா இருக்கீங்க. அவையாரையா என் சக்காலத்து வீரபாகு பொண்டாட்டியா நடிக்கிறவ வந்துருவேட. வருஷம் நடக்கிற கூத்துல நான் தான் வீரபாகு பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் எவளாவது வந்து டேஜ்ல காலை வச்சா காலை வெட்டிடுவேன். ஆமா, அப்ப நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. உன் சொல்ற பத்தி ஒன்ன விட்டு போகாத. வேலை அழகு, இந்த ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடுற. பண்ணு திங்கிறியா? குறை இருந்தா கொடு. பண்ணு காஞ்சா கையா போறேன். குறைய திரும்ப தண்ணியில ஊற வச்சா பண்ணு. நாம ஏன் காய வைப்பானே திரும்ப ஊற வைப்பானே. எதையாவது தின்னிய. சரி குடு. நெருங்குறா நெருங்குறா. நாம தான் வீரபாகுன்னு இவளுக்கு தெரியாது. வரட்டும் தெரிச்சுக்கு. ஒரே அமுக்கு. என்னடி எப்ப வந்து உள்ள இருந்து ரொம்ப திமிர் பிடிச்ச ஓடி? நல்ல மேல தூவு. அந்த பக்கத்தா தள்ளிப்படு. மேல தூவு. பரவாயில்லத்தான். அம்மா, ராடாவல வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருக்கு. வள்ளி எங்கம்மா போயிட்டா? கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டுறாங்க. பாட்டு வளர்த்தா வள்ளி அனுப்பிச்சிருக்கேன். சின்ன தம்பி கூட அங்கதான் போயிருக்கேன். ஏண்டா நீ போன காரியம் என்னடா ஆச்சு? என்னடா கேட்கற பேசாம இருக்கியே? போன காரியம் முடிஞ்சு போச்சுமா? ஒண்ணும் இல்ல, பயிருக்கு பூச்சி மருந்து அடிச்ச ரசீது வள்ளிக்கிட்ட இருக்கு. அது இப்ப வேணும். சரி, நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் விட்டா போறமே வாழை பாட்டுட்டு நிப்பியோட நெல்லு முட்டையெல்லாம் ஒழுங்கா போய் சேர வேண்டாமா? சாயங்காலமா சீக்கிரம் வந்து கூலி வாங்கிட்டு போங்க. பாட்டி, வள்ளி எங்க? குடிசுக்குள்ள இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது, பாவம். ஆத்தா, செல்லாத்தா வீட்டுல மாரியத்தா சாமிக்கு போற வர சொன்ன, நான் போயிட்டு வந்துடுறேன் ஆத்தா. ஏண்டா சோத்தை இந்த உருட்டு உருட்டுற? உருட்டி உருட்டித்தான் அப்படியே ஆத்தாலையும் உருட்டிட்ட. நான் ஒருத்திருக்கேன், என்ன உருட்டிடு. அம்மா போமா. ஆத்தா, அவனுக்கும் போடாத்தா. ஏங்க பெசிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க. இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அப்படி என்ன ருசி இல்லைங்கிறிய? ருசியாதான் இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியாதான் இருக்குது. போய் சொல்லாது, நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடுறான். என்னங்க அண்ணி, ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சதானே. 10 நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. மரும முறை பிள்ளை கட்டி வெயில வர வந்துட்டு இருக்கா. என்ன அடிக்குது? வயிறு பயமா இருக்க. வேணாத வெயில நீ ஏன் இங்க வந்த? காலையில சாப்பிடாம போனவர் இது வரைக்கும் வீடு திரும்பல. சின்ன பையன் வந்தானே? இல்ல அடி அசட்டு பையன் போனவ திரும்பி வருவேல்ல? அப்படி இல்ல. ஒரு வாரமா சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறதும் இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறதும் இல்ல.
ராசாத்தி மசக்கா இருக்க வயசை பட்டி போடக்கூடாது. நீ போய் சோறுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. போத்தா அத்தை வந்து பேசுறேன். ராசாத்தி அப்படிலாம் ஆடக்கூடாது இல்ல. போ அத்தை வந்து பேசிக்கிறேன் போ. இந்த பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கா வீட்டுக்கு வரதுல சோறு திங்கிறதுல இந்த பொண்ணு போட்டு இந்த பாடுபடுத்துறா. என்ன இப்போ என்ன இப்பவா? ஊராட்சி பெத்த பொண்ணை கட்டியாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பேசுறது இல்லையா, சிரிக்கிறது இல்லையா, அந்த பொண்ணு வேலையால 10 நாளா சோறுங்கிறது இல்லையா, மூஞ்சத்துக்கு மூணு வச்சுக்கிறியா? ஏண்டா உன் மாத்திர என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நீ பண்ணி வச்சதுதான். எல்லாம் நான் பண்ணி வச்சதா? ஏன் போ இப்ப என்ன குறையா போச்சு உங்களுக்கு? போ. குறையா? ஒரு குறையும் இல்ல. ஐயா என்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான். இன்னைக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறான்? சொல்ல காத்தடிக்கிற ஒரு வீல் காத்தடிக்க இவ்வளவு நேரமா? சும்மாடா, நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் இருக்கிறேன். காத்து ஏறணும் தானே. ஓட்ட போகும்போது அப்புறம் உனக்கு தம் இல்ல. பம்பையா குறை சொல்ற கொண்டையா இந்த விலக. முடிஞ்சு போச்சு. அடிச்சதுக்கு 10 பைசா கொடு. நாளைக்கு தரேன். அதான பார்த்தேன். நீ ஊரை உழுத வீட்டுல உழ வச்சிருவிய. சரிதான் போடா. அப்படி இல்லன்னா பொழைக்க முடியாது. என்ன இந்த பையன் 4 பேர் பாக்கல வரான்? ஏடா அப்படி ஓடியாரா? அக்கா உன்னை கட்டிக்க ஒத்துக்கிச்சு. நிஜமாவா? அதுதான் நான் ஓடியாடுறேன். தலைமையில சத்தியமா சொல்றேன். ஒத்துக்கிச்சு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் நான் வந்தேன். காட்ட கொடு. ஆமா நான் போற இடத்துக்குலாம் எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல, நேற்று மாட்டு சண்டை போட்டேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. எள்ளி சாப்பிடலான்னு வந்தேன். இளநீ என்ன வரப்புலையா காட்சி தொங்குது? எனக்கு தெரியாதா? தென்னந்தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போலாம்? தென்னந்தோப்புக்கு தான். என்ன சவுக்கு தோப்புல இறங்கி தொங்க? ஐயோ, இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்தி ஸ்டாண்ட் போடு. இது மேல ஒரு காலை வச்சு அரசு மேல ஏறு. உனக்கு எத்தனை இட்லி வேணும்? எனக்கு 2. உனக்கு 2, எனக்கு 2. பேரம்பா. அடே கட்ட வேணாமா? விவசாய ஆளியன். என்ன ஆச்சா? இருக்கு. சீக்கிரம். ஆச்சு. எவ்வளவு நேரம் ஐயா? நீ எப்படி? சரி தைரியம் ஏங்கப்பா, நல்ல தைரியம். தென்னமரத்துல ஏற்றாரு. அப்படி அப்பா, நீ எண்ணெய் குடிச்சு மேலேயே இருக்கியா? நான் வீட்டுல போய் ஏறி எடுத்துட்டேன். மங்கு மங்கு, நான் தென்னை மரத்துல தொங்குன்னு தொங்குறேன். பைக்கில கொண்டா. ஐயோ 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 பத்தே பத்தே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சினிமாவில காதலர்கள் எல்லாம் விளையாடுறாங்களே நினைச்சு விளையாண்டு அது இப்படி வேணையா போச்சு. ஐயோ, என் சாமிக்கு பேச்சு முச்சியே காணுமே. நான் என்ன பண்ணுவேன்? பத்து பத்து. ஐயோ, நான் பாவி கழுத்து என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே, இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ, தண்ணி தண்ணி பத்து. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்ன கீழே கிடந்த தலை மடிக்கு வந்துருச்சு.
ஒரு வேளை போனா விரைக்குதா? ஐயோ, செத்து போன போனா விரைக்கும்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ பச்சை பச்சை, ஐயோ இவ்வளவு நேரம் இவனு பேசி மிச்சே காணுமே. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. அடே அழகு, அடே அழகு. அக்கா அக்காக்கா, என்னக்கா அடே என்ன ஆச்சு? என்னக்கா பண்ண இந்த ஆள? ஒண்ணும் பண்ணலடா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா. டேய் பேச்சு மிச்சலடா, யாராவது போய் வைத்தியர் கூட்டிட்டு போடா போடா. அது ஏன் வைத்தியரு? நீ ஒண்ணு பண்ணு, என்ன? நீ இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு, உசுறு வந்தாலும் வரும். நிஜமா சொல்ற? அட சொல்லுக்கா. ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. சும்மா சொல்லுக்கா. நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறா எப்படி? அவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி, நான் பச்சையவே கட்டிக்கிறேன். அப்புறம் எப்படி? இந்த வார்த்தையை நம்பலாமாடா? எங்க அக்காவை என்ன நினைச்சது? எங்க அக்கா கப்பரசிடா, கப்பரசி. அப்பரிசியா? அவங்க அக்கா கற்பு கரசியா. அதே அதை கேட்ட அறிவு குஞ்சு. இப்ப நானே கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல எனக்கு திரும்ப உயிர் போயிடும். அட, எனக்கு போய் வரும். அட என்ன, அதான் சரின்னு சொல்லிட்டல்ல. மங்கு பேசாம மடியில படுத்து தூங்கு. அறிஞ்சிடுறேன். அலிப்பு வந்த நாள்ல இருந்து அவ என்கிட்ட சரியாவே மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. சின்ன தம்பி கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா. அவன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட அவ பேசுறதில்ல. கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் கூட செய்ய முடியுமா? ஐயாவு, ஐயாவு, என்ன அசந்து போய் நின்னுட்ட? ஒண்ணுங்க, கொஞ்ச நாளா உடம்பு சரியால. உடம்பு சரி இல்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானப்பா, இங்க ஏன் வர்ற? வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அது வந்து நேற்றுக்கு இந்த சின்ன தம்பி பயலும் உன் பொஞ்சாதி வள்ளியும் சுருளி அருவிக்கிட்ட நின்னு மும்மரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத நான் பார்த்துட்டேன். எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு கண்டு காணாத மாதிரி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் பொஞ்சாதிய வெளியில அனுப்பிச்சது தப்பு. ஒரு ஆணும் பொண்ணும் கெட்டு போறதுக்கு காரணமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டவன். பட்டணமா இருந்தா பரவாயில்ல, கிராமம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிடும். அதனால உன் பொண்டாட்டியை கண்டிச்சு வை, பார்த்து நடந்துக்கோ.